நான் 1929 பெரியவாட்டை பார்க்குறேன். 1929. 29ஆ? ஆமாம். அம்மா 1929. 1929. அப்போ உங்களுக்கு என்ன வயசு இருக்கும்? மன்னார் 7-8 வயசு இருக்கும். நான் 22 டேட் ஆஃப் பர்த். 1922 டேட் ஆஃப் பர்த். இது இயர் ஆஃப் பர்த். 8 வருஷம் இருக்கும். 29னா 7 வயசு. காட்டுமன்னார் கோவிலே கும்பிடுவது வியாச பூஜை. சிதம்பரம் காட்டுமன்னார் கோவில். அதான் நம்ம வீட்டில் இருக்கேன். வீட்டுக்கிட்டே இருக்கேன். சிதம்பரம் வகையில் கும்பகோணம் சிதம்பரம் ரோட்டில் ஸ்ரீமுஷ்ணம். ஆமாம். காட்டுமன்னார் கோவில் எல்லாம் ரோட்டு தான். அங்கே இருந்து ஓடிட்டு அண்ணா பையன் இருக்கான். சரி. அது கதை வேணாலும் சாத்தி விட்டேன். கதை வேணாலும் சாத்தி விட்டாங்க. அதுலேருந்து பார்த்துருக்கேன் பெரியவாடை. 1929லேருந்து காட்டுமன்னார் கோவில் சிதம்பரத்துக்கு பக்கத்தில் தரிசனத்துக்கு போனேன். யார் கூட போனேன்? அம்மா, நான், உங்கள் அப்பா. நீங்கள், உங்கள் அம்மா, உங்கள் அப்பா. சரி. 3 பேரும் போயிட்டுருப்போம். போய் தரிசனம் பண்ணால் அதான் என் முதல்ல நான் பெரியவாடைன்னு பார்த்தது. அப்போல்லாம் பெரியவான்னு சொல்ல மாட்டேன், ஆச்சாரியாலும் பல. அப்புறம் சுவாமிகள்னு சொல்லுவோம். சுவாமிகள் சொல்லுவான். ஆமாம். பெரியவான்னு சொல்கிறதுலாம் ரொம்ப நாளைக்கு அப்புறமா தான் பெரியவான் லேட்டாக வந்தது. ஆமாம். ஆச்சாரிய சுவாமிகள், சுவாமிகள்பா. பெரியவாம்பா பெரிய சொல்ல மாட்டேன், சுவாமிகள். அப்போல்லாம் உங்கள் அம்மா வந்து ஆச்சாரிய சுவாமிகளை பார்க்க போகிறோன்னு சொல்லுவாளா, இல்லைன்னா அண்ணாவை பார்க்க போகிறோன்னு சொல்லுவாளா? அதெல்லாம் அதெல்லாம் சொல்லக்கூடாது. அண்ணானே சொல்ல மாட்டாளா? சொந்த பந்தமே போயிடுது சார். சொல்ல மாட்டா. ஒருத்தர் ஒரு நல்லது கிட்ட தந்தா கூட ஸ்நானம் கிடையாது பெரியவாள். ஆமாம்மா, அது சொல்லியிருக்கா. அந்த மாதிரி சொல்கிறேன். இவ தாயார் சாப்பிட்னாருக்குலாம் ஸ்நானம். பெரியவாய் பண்ணால் இந்த மாதிரி இல்லை, கடைசி நாளில் இந்த மாதிரி அழக்க விட்டா ஒரு ஸ்நானம் பண்ணுவா. இப்போ யூஸ்ஃபுல்லாக ஸ்நானம் பண்ணுற மாதிரி பண்ணிட்டு வந்துடுவா போய். அப்போ காட்டுமன்னார் கோவிலில் நீங்கள் போய் தரிசனத்துக்கு போகும்போது அப்போ பெரியவா என்ன உங்கள்கிட்ட ஏதாவது பேசினாளா? பெரியவா உங்கள்கிட்ட பேசினாளா ஏதாவது? இப்போ அப்போவா? ஞாபகம் இல்லை. ஞாபகம் இல்லை. 7 வயசு 7-8 வயசு. நேற்றுக்கு 91 வயசு ஆயிருக்கு. இப்போ இன்னைக்கு 90 கம்ப்ளீட் ஆகிருக்கு. 90 கம்ப்ளீட் ஆகிருக்கு. ஏஜ் நெக்ஸ்ட் பர்த்டேன்னு சொல்கிறதா 91. ஆமாம். இப்போ ஆக்சுவலி 90 கம்ப்ளீட் ஆகுதுன்னா 19 சொல்கிறோம். 19 சொல்கிறது. நம்ம 90 இயர்ஸ் ஆயிருக்கு. 19 சொல்கிறோம். 2012. அப்போ 1929ல் 7 வயசில் அப்புறம் தான் ரொம்ப ஜாஸ்தி போக ஆரம்பித்தேன் நான் அங்கே. ஆனால் ஒன்று பெரியவா எந்தெந்த ஊரில் ஆல்மோஸ்ட் இந்த ஆராதனை எல்லாம் பண்ணியிருக்காளோ அந்த ஆராதனைக்கு எல்லாம் போயிடுவேன். சரி. அங்கே போய் கைங்கரியம் பண்ணுவேன். சரி. என்ன எடுத்துப்பேன், ஒரு தடவை பெரியவா என்னை கூப்பிட்டு, நான் ஒரு பிராமண ஆளுக்கெல்லாம் சாப்பிட்டுருக்கேன், 38 பிராமணா. ஒருத்தர் ஏழை விசிட்டு இருந்தேன் இப்படியே. ஓ. ஜிவான்னு கூப்பிட்டா. கிட்டக்க போனேன். இந்த மாதிரி ஒருத்தர் கையெல்லாம் விசிறக்கூடாது, இப்படி வீசி. ஓ, 2 கையாலையும் விசிறணும்னால? 10 கையால் விசிறக்கூடாது, 2 கையால் இப்படி விசிறு. ஏன் சரி பெரியவா நமக்கு புத்தி சொல்லி கொடுத்தது. அதாவது ஆராதனைக்கு வந்த பிராமணால வரிச்சவால 2 கையாலையும் விசிறணும். சாப்பிட்டுருக்கா பிராமணாலாம் சாப்பிட்டு இருக்கும்போது 2 கையால் விசிறணும். ஒரு ஊரில் சொல்கிறேன், எத்தனையோ ஆராதனையில் நான் போயிருக்கேன். புரியுது. அதில் ஒரு ஆராதனையில் அந்த ஊரில் என்ன விசேஷம்னு சொல்கிறேன், ஒரு காட்டுக்குள்ளே கோவில், ஒரு சிவன் கோவில். எந்த வருஷம் வருஷம் சொல்லி வருஷத்தை நீங்கள் வேணும் உங்களுக்கு கெஸ்ட் பண்ண முடியாமல் பாடுங்க. எம்எஸ் சுப்புலட்சுமி அந்த மகேசை அவார்டு வாங்க போனான். அவார்டு வாங்குறது லண்டனுக்கு போனான். ஆமாம் ஆமாம், மகாசை அவார்டு வாங்கினா. அதுக்கு மேலே ஒரு சிவராத்திரி ஒன்று வந்தது. சரி. அந்த சிவராத்திரிக்கு மறுநாள் ஆராதனை. சரி. இவா சிவராத்திரி ராத்திரி எம்எஸும் சிவசிவம் எல்லாரும் மரத்தில் அந்த இடத்துக்கு வந்துவிட்டா. அந்த காட்டுக்குள்ளே சிவம் கோவில் அங்கே வந்துவிட்டா. ராத்திரி 6-7 பாட்டு பாடினான் எம்எஸ். சரி. பாடினப்புறம் அவெல்லாம் பிடிச்சி பாம்பேக்கு போய் பாம்பேலேருந்து லண்டனுக்கு போகிறான். சரி. அன்றைக்கி இன்சிடென்ட் அது. சரி. அதுக்கு மறுநாள் ஆராதனை. சரி. இதெல்லாம் இந்த மாதிரி அன்றைக்கி ஊரில் தான் துளஜா பவானி இருக்குது. ஆமாம், துளஜாப்பூர். துளஜா பவானி இது காட்டுக்குள்ளே என்னமோ ஒரு பேர் இருக்குது. இந்த சோலாப்பூர்லேருந்து இறங்கி மேற்கே போகணும். இந்த தொழிலாப்பூரில் வந்து தொழிலா பவானி அம்மன் இருக்காங்க. சிவாஜிக்கு தான் ஆமாம் வால் கொடுத்து வால் கொடுத்து அவனை இது பண்ணி. ஆமாம் ஆமாம். திருப்பதி மாதிரியே கிட்டத்தட்ட. ஆமாம்.
நான் போயிருந்தேன். பெரியவாங்களெல்லாம் கூப்பிட்டா நாங்கள் 4 பேர். யார் யார்? நான், நாகராஜன், பல்லாறு வைத்தி அப்பா தான் அந்த ஆராயணம் பண்ணிகிட்டு இருந்தார். சரி. அதனால் அவன் தான் நீங்கள் 4 பேரும் இந்த துளசியாபணி போய் பார்த்துருவோம். விஷயம் இல்லாமல் துளசியாபணி போய் பார்த்துருவோம். சிவாகிரம ராவுகாலம். சரி. அன்றைக்கி போய் தரிசனம் பண்ணிட்டு வந்தீங்களா? வந்தோம் சார். 3 மைல் நடந்து வந்தோம். ஓ சரி சரி. மாடு அங்கே சிவாகிரம நம்மெல்லாம் அலோவ் பண்ண மாட்டாளாம். எருவு மாடை பலி கொடுப்பா. ஓஹோ ஓஹோ. ஆமாம், பாக்கி நாளெலாம் நம்மளாம் அலோவ் பண்ணுவா. அந்த 7 செவ்வாய்க்கிழமை மட்டும் அலோவ் பண்ண மாட்டாளாம். அங்கெல்லாம் பார்த்துருவோங்க. எல்லாம் போனால் அதெல்லாம் இதெல்லாம் இருந்தாலும் அங்கே அவள் படிப்பனே தெரிஞ்சுட்டு அப்பாட்ட பெரியவாட்ட தெரிஞ்சுட்டு இது தவிர ஏதாவது நம்ம இந்த ரொம்ப நேரம் அவளோடையே இருந்து பழைய நண்பர்கள்லாம் அந்த காவேரி நகரில் ஒன்று காவேரி நகர் ரொம்ப நாள் இருந்தா படிப்பா. அப்போ நேற்று ஆழ்வார் நம்ம வீணான்னு சொன்னார். கணபதி சாஸ்திரி பிள்ளை மணினா எங்கள் மாமா பிள்ளை தான் மணி. அவனும் அந்த ஸ்ரீகண்டம் தான், வேறு எத்தனை கிடையாது. அப்போ சரி அங்கே நம்ம ஒரு இன்சிடென்ட் பெரியவாரோட அங்கே கூட இருந்து இருந்தேன். சரி. அங்கே முழுக்கன்னு நான் முதல் நாள் போயிட்டேன். சரி. ராத்திரி அங்கே ஸ்டே பண்ணிவிட்டேன். சரி. அந்த ஊர் எக்ஸலண்ட் சின்ன டேஜி ஹேம்லெட் மாதிரி இருக்கும். பட் அந்த ஜலம் பார்த்தீங்கன்னா குளத்தில் மேலே கீழ் பூமியிலும் தெரியும். அப்படி சுவச்சமான ஒரு ஜலம். படித்துறை அதெல்லாம் அப்படி அழகான ஒரு ஊர். மறுநாள் காலம்பரை எர்லி மார்னிங் நான் யூஸ்வலாக எழுந்துருவேன். பெரியவாளும் வந்து மராவடியில் பார்த்தா என்ன சரிவா அப்படின்னு விட்டா உழவு போனேன். போயிட்டு கிட்ட நீ வந்து உனக்கு உங்கள் அப்பாவுக்கு என்னென்ன பாஷை தெரியும் வேற கேள்வி பெரியவா. சரி. என்னென்ன பாஷை உனக்கு தெரியும் அப்படின்னு. என்னென்ன தெரியும்? உங்கள் தாத்தாவுக்கு என்னென்ன தெரியும்? ஃபாதர் அப்பாவோட அப்பாவுக்கு ஃபாதர்ஸ். ஆமாம், ஃபாதர்ஸ் பர்சனல் கிராண்ட் ஃபாதருக்கு என்னென்ன தெரியும். அவர் சாஸ்திரத்தில் ரொம்ப கட்டியார் தாத்தா. அந்த ஊர் நல்லா மரியாதை அப்படி இருந்தவர். அவர் இப்படி தான் எங்கள் அப்பா. அவர் அங்கே தான் கேட்டா. உங்கள் அப்பாவும் ஹொய்ஷால கர்நாடகாவா? எல்லாம் எங்கள் ஹொய்ஷால கர்நாடகா தான். ஆமாம், ஒரு தான் வெளியில் இங்கே அந்த வேலைலாம் எல்லாம் ரிக்வேதியா? ரிக்வேதியா எல்லோரும் ரிக்வேதி தான். ரிக்வேதி தான் எதில் சிறுவேதியும் இருக்குது. ஓஹோ. ஈர்வேதம் இருக்குது. ஓஹோ. எங்கள் அப்போ கணபதி சாஸ்திரி பெரிய மாப்பிள்ளை ஈர்வேதம் தான். ஓகே. ஒரே அந்த ஒரு ஃபேமிலி தான் ஈர்வேதம். மற்றவ எல்லாருமே ரிக்வேதம் தான். இது இருக்கு சாமவேதம். சாமவேதம் இருக்கா? சரி சரி. உங்கள் அப்பாலாம் ரிக்வேதி தான்? நாங்கள் தான் ரிக்வேதி தான். சரி. என்ன கோத்திரம்? பெரியவா வந்து ஹரிச கோத்திரம். ஹரிச கோத்திரம். நாங்கள் காசியப கோத்திரம். காசியப கோத்திரம். உங்கள் அப்பாலாம் காசியப கோத்திரம். நாங்கள் காசி. நீங்களாம் காசியப கோத்திரம். காசிப அவசர நைதிரோ பிரபானந்து காசிப கோத்திரா. சரி. ஆசுலாயன சூத்திரா. நீங்கள் அவசர சூத்திரம். ஆமாம், நீங்கள் ஆசுலாயன சூத்திரமா? ஆசுலாயன சூத்திரா. சரி சரி. சந்திரமௌலி விசேஷமாக அகம்போ அபியாயி. சரி. உங்களை பெரியவா என்னன்னு கூப்பிடுவா? சந்திரமௌலின்னு கூப்பிடுவாளா? என்னன்னு கூப்பிடுவா? சந்திரமௌலி தான் கூப்பிடுவா. சந்திரமௌலின்னு கூப்பிடுவாளா? சரி. இப்போ பரியாசம் கூட பண்ணுவா. இப்போ ரொம்ப ரீசெண்டாக பரியாசம். அதாவது இந்த ஒவ்வொரு வருஷமும் நான் இப்போ அதாவது இன்னும் இந்த விளையாட்டுக்குரிய ஆராதனை விளையாட்டுக்குரிய ஆராதனை நடக்கிறது. இதை ரொம்ப லாங் ஸ்டைல் ரொம்ப நாள் செஞ்சவர் எங்கள் மாமா. ஓ. சாம்பமூர்த்தி சார் கிட்டத்தட்ட ஒரு 50 வருஷத்துக்கு மேலே அந்த ஆராதனை பண்ணியிருக்கார். ஆரம்ப காலத்தில் அவரே செலவழிச்சு பண்ணிட்டு இருந்தார். அப்புறம் கூட்டம் கூடாதுன்னு சொன்னேன். அவரால் சமாளிக்க முடியாமல் போயிடுச்சு. அந்த மாதிரி கண்டிஷன் வந்தால் பிரிவாட்ட போய் இந்த மாதிரி இருக்குது, நான் ஏதாவது ஒரு ஃபண்ட்ஸு கிரியேட் பண்ணிக்கிட்டுமா அப்படின்னு பிரிவாட்ட போய் கேட்டால் பிரிவா சொன்னால் ஃபண்ட்ஸு கிரியேட் பண்ணால் இது பாருன்னு ஏகமாக வாங்கிட்டு கூட எல்லாத்துலேயும் போய் ஒரு குடும்பத்துக்கு 100 ரூபா அந்த மாதிரி வாங்கிக்கோ. ஒரு அந்த பணம் எவ்வளோ நமக்கு வருதோ அதை வச்சுட்டு நீ காரியத்தை நடத்த போகணும் அப்படின்னு விட்டா. 100 ரூபாய்க்கு மேலே ஒரு பிராணிகிட்ட வாங்கக்கூடாதுண்ணா. இது இன்னொரு கதை இருக்குது, அதை சொல்கிறேன். சொல்லுங்க. அதை நமக்குள்ளேயே வச்சுக்கணும். சொல்லுங்கள். நமக்குள்ளே இல்லை, ஒரு ரகசியம் இல்லை. சரி, சொல்லுங்கள். தெரிஞ்சுக்கலாம். அந்த சமயத்தில் என்னாச்சு,
திண்டுக்கல்லில் ஒரு எம்எஸ் ப்ரொடக்ஷன் கட்சி நடந்தது. சரி. அன்றைக்கி கலெக்ஷனில் ஒரு 3000 ரூபா பணத்தை எடுத்து சதாசிவம் ஒரு ரெப்ரசன்டேட்டிவ் கல்கி ஏஜென்ட்டு கையில் கொடுத்து புதுக்கோட சமூக ஸ்டாஷ்கிட்ட கொண்டு போய் அட்ரஸ் எல்லாம் கொடுத்து எல்லாம் கொடுத்துட்டான். அந்த பணம் வந்துடுச்சு. பெரியப்பா அந்த மாதிரி செலவுக்கு வாங்குறான்னு தெரிஞ்சுட்டு அவன் 3000 ரூபா மட்டும் அனுப்பிச்சு என்ன பண்ணால் நீங்கள் கொடுத்து அனுப்பிச்சான். அனுப்பிச்சுட்டு பெரியவா வந்து என்ன சொல்லியிருக்கா, 100 ரூபாய்க்கு மேலே வாங்கக்கூடாதுருக்கா. 3000 ரூபாய் அனுப்பிச்சிருக்கேன். என்ன பண்ணுறது? நாங்கள் இந்த வெங்கட்ராமையர் செக்ரட்டரி வெங்கட்ராம வீட்டுக்கு அனுப்பிச்சான். புதுக்கோட்டையில் வர கடியாப்பட்டி இப்போ அங்கே பண்ணுறவை. அவர் வந்து என்ன பண்ணார், இங்கே தூக்கின்னு வந்துட்டார். சரி பணத்தை வாங்கி கொடு, வேண்டான்னு சொல்லாதே அப்படின்ட்டாருமா. பெரியவாளுக்கு இது மாதிரி சொல்லிவிட்டார், இந்த மாதிரி வந்து கொடுத்து அப்படின்னு. அதை வச்சுக்கோ, தனியாக செலவு பண்ணிக்கோ அப்படின்ட்டார். இவன் என்ன பண்ணார், அந்த பணத்தை அந்த கோவிலுக்கு இது பண்ணி ஒவ்வொரு வருஷமும் யாராக நடக்கிறச்சே அங்கே சுவாமிக்கு அபிஷேகம் பண்ணி கலந்த சாதமாக பண்ணி ஜனங்களுக்கெல்லாம் போகுது. அந்த மாதிரி யூட்டிலைஸ் விட்டா அந்த பணத்தை. அதை இதில் உண்டு சேர்க்குறேன். அதான் அது ஒன்று சேர்க்குறேன் இது அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நமக்கு அப்புறம் இதை நாம் கம்பேர் பண்ணி சேர்ந்தாலும் உங்கள்கிட்ட வோல்டேஜ் விட்டோம்னா நீங்கள் ஹேவ் இட் டன், நல்லாவும் இருக்கும். இது அப்பாவுக்கு உடம்பு சரியாகாமல் ஒரு தடவை போச்சுன்னு இல்லையா? அப்பாவுக்கு உங்கள் அப்பாவுக்கு உடம்பு சரியாகாமல் போய் ஒரு தடவை ஐஷன் போக சொல்லி பெரியவா ஏதோ சொன்னா இல்லை? அதுதான் சொல்கிறேன். எங்கள் அப்பா வந்து அங்கே கும்போடுலேருந்து உடம்பு சரி மோசமாக போயிட்டுது. டாக்டர் சுவாமிநாதன் இருந்தார். ஆமாம், அவர் எங்களுக்கு ஒரே குடும்பம். அப்போ அக்ஷரஸ்வரம் கும்பகோணத்தில் 3 டாக்டர் தானே? இல்லை, அந்த நாள் சுவாமிநாதன் ஒன்று, டாக்டர் முசுவாமி ஐயர், காசி விஸ்வநாத ஐயர், நம்ம உமையால்புரம் சிவராமனுடைய அப்பா. ஆமாம், காசி டாக்டர். ஆமாம், காசி விஸ்வநாதன். அப்புறம் அந்த உங்கள் கண் வைத்தியர் எங்கள் தாத்தா கேஎஸ் வைத்தியநாதையர், கேஎஸ் வைத்தியநாதையர், பெரிய தாத்தா. ஆமாம். அப்போ என்ன சொன்னார் சுவாமிநாதன்? சுவாமிநாதன் சரியாக அவர் சரியாக கவனிக்கலை. அதனால அது கடைசியில் அது டிவின்னு தீர்மானம் பண்ணியிருக்கா. சரி. அது வந்து இங்கே வந்து டைவர்னஸ் ஆச்சு மெட்ராஸில் ராயப்பேட்டை ஹாஸ்பிட்டலில். பெரியவா மேலே வரான்னு சொன்னால் பெரியவாவில் ஏற்பாடு பண்ணிட்டேன்னு எங்கள் மதுரைகிட்ட இருக்க ஒரு பிரியத்தினால அதை பிள்ளைங்க காமிச்சிக்காமே. சரி. அந்த பிள்ளைங்க காமிக்கப்படாது, சன்னியாசி ஆகிட்டார். இவருக்குள்ளே ஒன்றும் சம்மந்தமும் கிடையாது. டாக்டர் வைத்தியநாதன் ஒரு பெரிய ஆள். அவர் ஒன்லி மேன் கூட நம்ம சர்மா கூட இருக்கார். ஹி வாஸ் தி ஒன்லி மேன் டு பீப்புள் பெரியவாளை ஹேண்டில் பண்ணி டாக்டர். ஓஹோ. மேலே பட்டு போட்டு பெரியவாளுக்கு நாடி பார்த்துருக்காரு. நாடி பார்ப்பா. அவர் ஒருத்தர் தான் பெரியவாளை தொட்டு வரணும்னு ஒரு இது உண்டு. அவர்கள்தான் அவருடைய ஒத்தாட்சினால. ஏன்னா அவர் எல்லாருக்கும் வாத்தியார். ஆல்மோஸ்ட் அந்த அப்போ இருந்த டாக்டர்ஸுக்கெல்லாம் அவர் வாத்தியாராக இருந்திருக்கார். அதனால் அவருடைய இன்ஃப்ளூன்ஸில் ஆஃபீஸில் எல்லாம் சுயமாக கிடச்சி போச்சு. அப்புறம் ஒரு ஃபைன் மணி அவள் பிரயோஜனம் இல்லைன்னு ஒரு பென்சில் திட்டு கட்டிவிட்டா. அப்புறம் பெரியவாள்கிட்ட போய் கேட்டேலா? இல்லை, கிளம்பா. அன்றைக்கி எங்களுக்கும் விஷயம் தெரிஞ்சு கொடுத்து நீங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி ஆயுஷன் கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் டிஸ்சார்ஜ் பண்ணி ஆயுஷனும் வந்துட்டோம் ஆற்றுக்கு. மெட்ராஸ்க்கு? இல்லை, கும்பகோணத்துக்கு. இல்லை, மெட்ராஸில் தான். மெட்ராஸில் திருவள்ளிக்கேணியாக இருந்தேன். சரி சரி. அங்கே ஆயுஷன் வந்துட்டேன். சரி. அப்புறம் நானும் எங்கள் அம்மாவும் மத்தியானம் 3 மணிக்கு இந்த கதை தான் சொல்லாமா வேண்டாமான்னு. சொல்லுங்க, எதுவாக இருந்தாலும் சொல்கிறேன். உங்களுக்கு இப்போ சொல்கிறேன். சரி. இப்போ எனக்கு அதுக்கு பயமும் இல்லை. சரி. அதான் எவ்வளோ ஆயிடுச்சு, எல்லோரும் போயிட்டா. மத்தியானம் போனோம். சக்கரை உற்சவம் நடக்கிறது. கூட்டம் கும்பல். எங்கள் 2 பேரையும் பார்த்துட்டா பெரியப்பா.
பார்த்துட்டு ஒரு 10-15 நிமிஷம் நான் மேக்ஸிமம் அந்த கூட்டத்தை எப்படி டிஸ்பர்ஸ் பண்ணிவிட்டாங்க. அவன் மாதிரி ஆசிரியர் பிரசாதம் கொடுத்து என்னமோ பண்ணி எல்லாரையும் அனுப்பிவிட்டா. எங்கள் 2 பேரை மாத்திரம் நிறுத்திண்டா. எங்களுக்கு ஒன்றும் பதில் சொல்லலை. நாங்கள் நிற்கிறோம். அவன் எடுத்துன்னு போன்னு சொல்லிட்டானோ அப்படின்னால. ஆமாம். ஓ ஆமாம் அப்படின்னு அம்மா சொன்னான். சரி அவனை எடுத்துன்னு போய் அவன் இங்கே இருக்கப்படாது. இப்போ அவன் இங்கே இருக்கப்படாது. இன்றைக்கி அவன் இருக்கப்படாது. ராத்திரிக்குள்ளே அவன் கும்பலம் போயிடும் அப்படின்னால. இதுக்காக தான் சொன்னேன் கேட்குறேன். ராத்திரிக்குள்ளே கும்பலம் போயிடணும், இங்கே இருக்கப்படாது, ஆயுஷம் போடு அப்படின்னா. சரி ஆயுஷம் போடுறேன் எல்லாம் சொல்லிட்டு ஒரு சாத்துக்குடி பழத்தை எடுத்தா. அதை இப்படி வச்சுட்டா. பூமத்தை அள்ளினா. அதை அது மேலே வச்சா. அப்படியே 2-3 வருஷம் அப்படியே வச்சுன்னு உட்காந்துருந்தா. வச்சு உட்காந்துருந்தப்பா அப்புறம் எங்கள் அம்மாவை கூப்பிட்டா. மடியப்படி அப்படின்னா இந்த சாத்துக்குடியும் இந்த பூ மாதிரி அப்படியே அவன் மடியில் போட்டான். போட்டுவிட்டு அந்த குங்குமம் எடுத்து அவனுக்கு வை. எனக்கு அந்த குங்குமம் எடுத்து அவனுக்கு வை. அவன் எனக்கும் வச்சா, அம்மா வச்சா. சரி சரி நீங்கள் இங்கே ஜாஸ்தி வெயிட் பண்ண வேண்டாம். உண்மையிட்டாக நாம் அதுக்கு எப்படி பிரிப்பா பாருங்கோ. கும்பகோணத்துக்கு லைப்ரரி அங்கே வீடை காலி பண்ணி எல்லா ஏற்பாடும் அங்கே கும்பகோணத்தில் பண்ணி வச்சுட்டாங்க. நாங்கள் எல்லாம் மடத்துக்கு விஸ்வநாயகர் மடத்துக்கு தள்ளி கொடுத்து எல்லாம் இது பண்ணிவிட்டேன். அங்கே வீடெல்லாம் தயாராக இருக்கு, நீங்கள் போய் அறிவிக்க வேண்டியதான், நீங்கள் பொருள் சீக்கிரம் போங்க அப்படின்னா. அந்த நாள் இப்போ வண்டி அந்த வண்டி இருக்கோ இல்லையோ தெரியாது. மெட்ராஸ்லேருந்து கும்பகோணத்துக்கு வண்டி மத்தியானம் இங்கே 2 கிட்டத்தட்ட 2 மணிக்கு புறப்படும். 9:30 மணிக்கு கும்பகோணம் வரும். டே எக்ஸ்பிரஸ். டே எக்ஸ்பிரஸ். டே எக்ஸ்பிரஸ் இல்லை, ஜெயசு அப்புறம் சோழன் எக்ஸ்பிரஸ்னு பேர் இருக்கு. அது இல்லை, நான் சொல்ல அந்த நாளில் மத்தியானம் 2 மணிக்கோ ஒரு 1:30 மணிக்கோ ஒரு பஸ் ட்ரெயின் ஒன்று புறப்படும். சரி. தட் வில் ரீச் கும்பகோணம் போய் 9:30. சரி. நாங்கள் ஸ்டேஷனில் போய் இறங்குறோம். நம்ம மௌலி தெரியுமோ சிவன் சார் ஸ்டாண்டு சென்ட் சந்திரமௌலி மேடைக்காரங்கன்னு சொல்லுவாள். எங்கள் அப்பா மேடைக்காரன் அங்கே வாடாம்பார். மேடைக்காரன் மாதிரி செயின் போட்டிருப்பான். சந்திரமௌலி வண்டி எடுத்துன்னு எங்களுக்கு வந்து காத்துட்ருக்கான். ஓ அவ்வளோ ஏற்பாடு பண்ணிட்டா படிப்பா. சரி. நாங்கள் அப்புறம் கும்பகோணம் வந்துவிட்டோம். டாக்டர் சாமிநாயன்ட்டு போய் மறுநாள் காம்பரை இது மாதிரி ஆச்சு வந்துவிட்டோம். ஐ எம் ஸோ சாரி டாக்டர், நான் என்னுடைய தப்பு தான் அது, நான் சரியாக்கி வரீங்க. ஏன்னா அந்த எங்கள் குடும்பத்தில் அந்த சாமிநாதனும் சாமுசாஸ்திரிக்கு அவ்வளவு சாமசாஸ்திரி கண்டா அவ்வளோ பயம் அவருக்கு. அவளுக்கெல்லாம் சாமுசாஸ்திரிலும் அவ்வளோ மரியாதை. நமஸ்காரம் பண்ணி எல்லாம் பண்ணிட்டு இருப்பா அவளும். அதனால் நீங்கள் பெரியவா உடனேயே கும்பகோணத்துக்கு எடுத்து அழிச்சுன்னு போங்கன்னு சொன்ன உடனேயே நீங்கள் என்ன நினைச்சீங்க? அவள் இங்கே இருக்கக்கூடாதுன்னு அதுவே சொல்கிறேன். இங்கே இருக்கக்கூடாதுன்னு சொல்கிறேன். இருக்கக்கூடாது இங்கே. அதனால் ஹெல்த்துக்கு ஏதோ பின்னாடி டேஞ்சர் வரலாம், ஒரு சான்சஸ் இருக்குது அப்படிங்கிறதுலாம் அப்படி நினச்சது. சரி. அதனால் நாங்களும் சரி கிளம்பிட்டோம். சரி. அந்த வண்டி 1:30 மணி வண்டியில் ஏற்றிட்டு அது 3 அந்த வீடெல்லாம் கோவிலுக்கு அடுத்த வீடு மாடி வீடு. அதே வீட்டில் தான் மாடியில் சிவன் சார் ஆர்ட் ஸ்டுடியோ வச்சுருந்தார். கீழே எங்கள் தாத்தா. ஆமாம். மேலே ஸ்டுடியோ, கீழே தாத்தா. பின்பக்கம் பிச்சு ஏறணும் டாக்டர். ஓஹோ சரி. அவர் வீடு வந்து பாலசெட்டி திரு. ஓஹோ சரி. இது வந்து மடத்து திரு கிளினிக்கு வச்சுருந்தா டாக்டர் பேஷண்ட்ஸ்லாம் வருவா பாப்பா. நீங்கள் அப்பா வயசுட்டு கும்பகோணம் வந்துட்டு கும்பகோணம் வந்து வைத்தியம் சாமிநாட்டு போய் சொன்னேன். தப்பு தான்டா, நான் பண்ணிட்டேன்டா அப்படின்னு சொல்லிவிட்டு ஸோ சாரி அப்படின்னாரு. இது என்னம்மா எங்கள் டாக்டர் எங்கிட்டலாம் இதெல்லாம் சொல்லிட்டு அப்படின்னு. ஏன்னா நான் அவளை ஃப்ரீயாக பேசுவேன். சரி நான் வந்துடுறேன், உங்களை வைத்தியத்துக்காக சொல்லியிருக்கேன் அப்படின்னு. நான் வந்துடுறேன்டா, நிச்சயம் வந்துடுறேன் அப்படின்னார். மடத்தில் நிச்சயம் வண்டி அனுப்பிப்போம்.
எங்களுக்கு பெரிய காட்டினாலும் அவன் எங்களுக்கு செய்யணும்னு சொல்லிட்டா பெரியவா. பெரியவா சொல்லி மேனேஜர் விஸ்வநாதையர் இங்கே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. அவளுக்கு எந்த சூழ்நிலை போகணும்னாலும் அப்புறம் விஸ்வநாதர் என்ன விட்டு அப்புறம் விஸ்வநாதர் கும்பகோணத்துக்கு கூட வந்துருந்தார். நான் இங்கே ஒரு நாள் விஸ்வநாதர் பார்த்தேன். இந்த மாதிரி உனக்கு கவலைப்படாத வைத்தியம் பண்ணவனுக்கு ஏதாவது பணம் காசு இல்லைன்னு சிரமப்பட்டு போகிறேன், படாத எனக்கு எழுதி நான் அனுப்புகிறேன் அப்படின்னு அதையும் விட்டுவிட்டார். இதாச்சா இது ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் டாக்டர் சாமிநாதன் வைத்தியம் பண்ணி மை ஃபாதர் டிபியூட் ஃபர்ஸ்ட் 1964 10 வருஷம் இருந்தார். 74 அக்டோபர் ஒன்று இருந்தார். அதுக்கப்புறமா? ஆமாம் சார். 64 இந்த கல்யாணம் ஜிஎன்பியில் செத்து போகல அந்த வருஷம். அப்போ அவள் நீங்கள் கிளம்பி போங்கன்னு சொன்னவா இங்கே மெட்ராஸில் டாக்டர்ஸ் வந்து எல்லாம் எடுத்துன்னு படுங்க ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அனுப்பிச்சிட்டா. சொல்லி அனுப்பிச்சுப்பா 10 வருஷம் அதுக்கப்புறம் வைத்தியம் பண்ணி டாக்டர் சாமிநாதன் வைத்தியம் பண்ணார். அதுக்கப்புறம் 10 வருஷம் இருந்தார். 1974 அக்டோபர் ஒன்று இருந்தார். வா. எங்கள் அம்மா 73 ஜனவரி. ஓ. எங்கள் அப்பா 74 அக்டோபர். அம்மாலாம் முன்னாடி. ஸோ அதுக்கப்புறம் ஒரு 10 செகண்ட் இன்னிங்ஸ் அன்றைக்கி வேணா அனுப்புகிறோம். இவளை முன்னாடி அனுப்பிச்சுக்கணும்னு அவருக்கு பெரிய ஒரு இதுவாக தான் நடந்திருக்கு. இது ஒரு இதுவாக நிறைகளாக நான் நினச்சேன். டெஃபினட்டாக பெரியவா சொன்னது, நீ ஒரு நாள் நீ இதுக்கு முன்னாடி ஒரு ட்ரிப்பு நீ என்ன பண்ணுற அப்படி எங்கள் அம்மாவை கேட்டிருக்கேன். நான் இதெல்லாம் பண்ணுறேன். காம்பரை 8 மணிக்கு எழுந்திருக்கிறேன். எழுந்திருந்து சிம்பிளாக ஒரு வண்டி ஸ்லோகம் ஆடிக்கிருக்கா அவர்கிட்ட போய். ஆமாம் சார். ஆமாம், இதெல்லாம் நீ எங்கே படிச்சியே எங்கே நெட்டு பண்ண இதெல்லாம் போகணும். நான் நெட்டு விட்டு ஒன்றும் இல்லை, அம்மா நித்தியம் காமன்னு சொல்லுவா. அது அப்படியே எனக்கு ஞாபகம் வந்து கொடுத்து. ஓ அப்படின்னு எங்கள் அம்மா பெரியவாட சொல்லியிருக்கா. பெரியவா சொன்னால் உண்மையை இதெல்லாம் செய்யாதே அப்படின்னு விட்டா. அப்புறம் மறுநாளே எங்கள் அம்மா அப்படி அதை நிறுத்தி விட்டா. அப்படியே ஆனால் பெரியவா சொன்னது சொல்கிறேன். நீ நித்திய சாயங்காலம் லலிதா சகஸ்ரநாமம் சொல்லி அது கைகால் நம்பிட்டு சொல்லு, சகஸ்ரநாமம் சொல்லு. சொல்லிவிட்டு அப்புறம் நீ ஆகாரம் திருப்பாடு ஆகாரம் பண்ணு, யோசிச்சு செஞ்சு சாப்பிடுக்கோ. இது பால் எழுதி சாப்பிடுவோம், எல்லாம் சாப்பிட்டுக்கோ. இதை முன்னாடி பண்ணிவிடு. அந்த மாதிரி நான் சுமங்கலியாக போய் எல்லாம் நடந்த காரியம். அப்பா 74 அவருக்கு அப்புறம் அப்பா காலமானார். இந்த இன்சிடென்ட் ஒன்று பெரிய. ஸோ எல்லா மந்திரத்தையும் நிறுத்திட்டு லலிதா சகஸ்ரநாமம் மட்டும் சொல்ல சொன்ன அம்மாவை. ஆமாம் ஆமாம். அம்மா அதே மாதிரி பண்ணிட்டு வந்தா. ஸோ அம்மாவுக்கு அப்படி அனுகிரகம் பண்ணா. அந்த இது ஒரு பெரிய அனுகிரகம். அங்கே இருக்கிற அந்த அங்கே கதையில் பாதி விட்டுட்டேனே, கார்வேட் நகரில். கார்வேட் நகர் எல்லாம் கேட்டால் நான் அப்போ ஒரு சமயத்தில் ஒருத்தர் ஒரு பெரிய ஒரு வில்வப்பழம் இவ்வளோ பெருசு காசி இதாவது நார்த் இந்தியாவில் இந்த மாதிரி வில்வப்பழம் இருக்கும். அதை எடுத்துகிட்டு வந்தார். அதை வாங்கி என்னென்ன நாள் கொண்டு பெரியவாட்டை வந்து கொடுத்துட்டு போக சொன்னார். கொடுத்துட்டு வர சொன்னார். நான் வந்திருக்கேன் அப்படின்னா, சரி இங்கே வச்சுட்டு இருக்கிற பழத்தான் அதில் இத்தனையும் படிக்கட்டில் என்ன பேசிட்டு இருக்கோம் 2 பேரும். சரி. எங்களை சுற்றி ஊழி ரெண்டாக தான் நிற்கிறா. சரி. சின்ன வில்லேஜ். பெரியவா பெரியவாளை பார்க்குறது அந்த ஊர் ஜனங்கள் நான் பிராமின் எல்லோரும் நிற்கிறா. அப்போது பெரியவா என்னை கூப்பிட்டு அதை உடை அப்படின்னா உடைச்சி, சரி இதை ஒரு பாதியை கீழே ஒரு பாதியை கையில் எடுத்துக்கோ. இங்கே இருக்கிற அத்தனை பேருக்கும் அதுலேருந்து எடுத்து குடு. அது பழம், விளாம்பழம், அது வில்வப்பழம். எல்லாருக்கும் கொடு அப்படின்னா அத்தனை பேர் கொடுத்துட்டு வந்து ஒரு கிட்டக்கு நிற்கிறேன். எல்லாருக்கும் கொடுத்தியோ? நான் எல்லோரும் கொடுத்துட்டேன். நீயும் கொஞ்சம் எடுத்துக்கோ அப்படின்னா எடுத்துட்டேன். எல்லாரையும் சாப்பிட சொல்லணும் முன்னாடி அப்படின்னா எல்லோரும் பெரியவா உத்தரவாக இருந்து உங்களெல்லாம் சாப்பிட சொல்லின்னு சொன்னேன். எல்லோரும் சாப்பிட்டா. நீ சாப்பிடு. நானும் சாப்பிட்டேன். சொல்கிறா, இது வந்து காயகல்பம் அப்படின்னால சொல்கிறா, நீ காயகல்பம். இதை ஒருத்தன் சாப்பிட்டு வந்தான்னா எவ்வளோ வருஷம் இருக்கலாம் தெரியுமோ? இப்படி ஈஸியாக கேட்குறேன். நீங்களே உதாரணம். அந்த காயகல்பத்தை சாப்பிட்டதுக்கு பிரத்யட்ச உதாரணம் நீங்களே. இப்போ பெரியவான கிரகத்தில் காயகல்பம் சாப்பிட்ருக்கேன். சாப்பிட்டு வந்தான்னா காயகல்பம் இது
ரொம்ப நாள் இருக்கலாம், உடம்புல ஒன்றும் வராது அப்படின்லாம் சொல்லி சொன்னான். அப்புறம் என்ன, சரி நீ என்ன பண்ணுற மணி நம்ம மாமா பிள்ளை, அவனை மேலே ஒரு பாதுகாப்பு பிரதிஷ்டை பண்ண சொல்லியிருக்கேன். எல்லாம் அவரே நிச்சயம் பண்ணியிருக்கார். அன்றைக்கி ப்ரீவியஸ் டே சொல்லியிருக்கார் போல் இருக்கு. அவனுக்கு போய் நீ ஏதாவது ஹெல்ப் பண்ணு அப்படின்னு விட்டா. சரின்னு விட்டு நான் அங்கேயே நிற்கிறேன். பட் ஐ டிட் நாட் கோ. இவன் என்ன பண்ணா, அந்த இது வில்லப்படத்தை எடுத்துட்டா, அப்படியே எடுத்தா, தலையிலேருந்து கால் வரலும் பூசிட்டா. மீதி இருக்கிற வில்வப்பழத்தை அது பாதி பழம் நான் ஓடிச்சேன், பாதியாக நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணிட்டேன். பாதி எடுத்து தலையிலேருந்து கால் வரலும் ஸ்மியர் பண்ணி நல்ல ஜோராக இடையை செய்கிற மாதிரி தேய்ச்சி விட்டா. தேய்ச்சி விட்டு நிற்கிறா, அவளும் ஓடுறா. அது ஓடி அது ரொம்ப குளுமை வேறு. அப்புறம் குழந்தை சாந்தி இறங்குறா. இறங்கிருக்கும் போது எனக்கு இன்ஸ்ட்ரக்ஷன், இப்படி மணிக்கு ஹெல்ப் பண்ணு ஓ அப்படின்னு சொல்லிவிட்டு அது உடனே சாந்தி இறங்கலை. அங்கொத்தனை கூப்பிட்டு இங்கே வா, இந்த ஊரில் பெரிய சந்தானத்தர் இருக்கார், அவர்கிட்ட போய் ஒரு விஷ்ணு புராணம் ஒரு ராமாயணம் 2 புத்தகத்தை வாங்கிட்டு வா. வாங்கி மேலே ஒரு பிரதிஷ்டை நடக்கிறது அங்கே கொண்டு கொடு. வேறு ஒரு வாத்தியாரும் கிடையாது, எங்கள் மாமா பிள்ளை ஒருத்தந்தான். அவர் இப்போ எனக்கு ஃபுல்லாக அத்தியனம் பண்ணுவோம். அவனை சொல்லிவிட்டா. நான் அங்கே மேலே போயிட்டேன். நானும் மடத்தில் அப்பாய் சாஸ்திரம் தரலார். அவர் பிற்காலத்து சன்னியாசம் வாங்கி ஆசிரமம் வாங்கி காலமானார், திருச்சி அடைஞ்சார். அவரை பிள்ளை சேதுன்னு கொடுத்தோம். அவனும் நானும் அங்கே இருப்போம், ஹெல்ப் பண்ணிட்டு இருக்கோம். மணிநாக்கு அங்கேருந்து கீழே இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து அனுப்பிச்சு, இந்த விஷ்ணு புராணம் ராமாயணம் பெரியவாக கொடுத்து அனுப்பிச்சிருக்கா. இந்த விஷ்ணு புராணத்தை சிவராமனையும் ராமாயணத்தை சந்திரமௌலியும் வாசிக்கிட்டு உத்தரவாயிருக்கு. அங்கே விஷ்ணு நடக்கிறச்சு இதெல்லாம் புராணமும் வாசிக்கணும், அதனால் இதெல்லாம் வாசிக்கணும் அப்படின்னு சொன்னேன். சரியே நான் வாசிக்க உட்காந்து எடுத்து வந்தேன். நான் இன்னொரு இது எங்கே இங்கே லிமிட்டெல்லாம் வாசிட்டு போயிட்டுருக்கேன். நான் பாலகாண்டம் முதல் பக்கத்துலேருந்து ஆரம்பித்து போயிட்டே இருக்கு. அது பிரிவா ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானம் பண்ணி எல்லாத்தையும் முடிச்சுட்டு மேலே வந்துட்டான். மேலே வந்து என்கிட்ட வந்தா, நீ இப்போ எந்த ஆரம் வாசிக்கிற அப்படின்னு கேட்டேன். இந்த சர்க்கம் வாசிட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரி நீ வாசி, நான் இங்கே உட்காந்து எல்லோரும் தரிசனம் கொடுக்குறா. அடுத்த ரூம் மாதிரி இருக்குது, அதை வந்து கொடுத்துட்டுருக்கா. அந்த இதில் ஜமீன்தாரோட அரண்மனை அது. உட்காந்துருக்கேன். நீ போய் அந்த இந்த ராமாயணத்தை வாசி, அதாவது ராமாவதாரம் ஆறவரும் வாசி. அது ஆகும்போது 2 சரக்குக்கு முன்னாடி என்கிட்ட வந்து சொல்லு. இப்போ இன்ஸ்டியூஷனோட போய் உட்காந்துட்டேன். நான் வாசிட்டே போயிட்டு இருக்கேன். வாசி போயிட்டு இருக்கிட்டு கட்டம் வந்து 2 சர்க்கம் வாசி இருந்தது. கிட்டக்க போனேன். போய் 2 சர்க்கம் வாசி பாக்கி இருக்குது, வாசிக்க போட்டேன். அப்படி சொல்ல சொன்னான். அது சொல்கிறேன் அப்படின்னு சொன்னேன். எழுந்து வந்துட்டா. எழுந்து நம்ம 2 பேருக்கு இந்த டிஸ்டன்ஸ் தான் பக்கத்தில் உட்காந்துட்டேன். ஆமாம், வந்து நமக்கு 2 பேருக்கு இப்போ என்ன டிஸ்டன்ஸ், இதே டிஸ்டன்ஸு. என்கிட்ட வந்து உட்காந்துட்டா. அவள் எப்போ உட்கார தெரியுமா, சிவன் சார் உட்கார தெரியுமா, முக்தாசனம் உட்காந்து. சிவன் சார் அவருடைய இது மாதிரி அண்ணனுக்கு எல்லாருமே எப்படி வரணும், இந்த கையை ஊனிண்டி சாப்பிட்றது வந்தாலும் உங்களுக்கு பழக்கம். சிவன் சாரும் கையை உண்டு தான் சாப்பிடுவார். சாமூர் சாரும் கையை உண்டு தான் சாப்பிடுவார். பெரியவாளும் அப்படியே தான். ஒருத்தர் கூட சொன்னார், கையை ஒன்று சாப்பிடக்கூடாது இருப்பேன். அதாவது பெரியவாளுக்கும் மேலே இருந்தவா. இப்போ பெரிய அரசாங்க மடத்துக்கெல்லாம் அதனால் மடத்தெல்லாம் நிர்வகிச்சுவார். பசுபதி ஐயர்னு பேர். கடலூர் ஓட்டி பசுபதி ஐயர் தெரியும். அந்த பசுபதி எங்கள் மாமாலாம் அடிக்கடி போவார். பசுபதி ஐயர் பேரில் அவெல்லாம் இது பார், இந்த கையை ஓடி சாப்பிட்றது பாரு இப்படி அதனால பண்ணுவாள். இவன் எல்லாருமே இந்த ஒரு ஹேபிட் எப்படியோ இந்த
ஹெரிடேட்டரியா இந்த கை ஊனிடி சாப்பிட்றது சில விஷயங்கள்லாம் வெள்ளம் ஒன்றா இருக்கும். எங்கள் மாமா நீங்கள் பார்த்தீங்களா சாமூர் சாட்சியில் இல்லை பெரியவா தான் அப்படியே இருப்பாராமே. அப்படியே இருப்பார். அந்த படம் காமிச்சா உங்களுக்கு படம் நான் பார்த்தேன், ஃபோட்டோ பார்த்தேன். அவர் ஃபோட்டோ பார்த்து இளையாத்தங்குடியில் பார்த்தேன். ஃபோட்டோ அங்கே இருக்கு. ஆமாம், இளையாத்தங்குடி அதிர்ஷ்டத்தில் வச்சிருக்கா, பார்த்தேன். அப்படியே பெரியவா மாதிரியே இருக்கா சார். சிவன் சார் பெரியவாளை மாதிரியே தான் இருக்கார் பார்க்கறது. அசப்பில் பார்த்தாலும் பெரியவாளை மாதிரியே தான் இருக்கா. சரி, அப்புறம் உங்கள் பக்கத்தில் வந்து உட்காந்துட்டாளா பெரியவா? பிள்ளைங்க உட்காந்துட்டா. குஞ்சிட்டு உட்காந்துட்டு வாசி நிறைய கொஞ்சம் இறங்கி வாசி காது பெரியவாளுக்கு எனக்கு இப்போ காது போயிட்டு இருக்கு. அதனால் அவருக்கு இப்போ காது போயிட்டு தான் போ கொஞ்சம் இறங்கி வாசி அப்படின்னாரு. அது வாசிட்டே ராமாவதாரம்லாம் அதெல்லாம் வாசி. சரி போகும், இதோடு நிறுத்திக்கோ, நீ மணிக்கு ஹெல்ப் பண்ணு போ அப்படின்னால. இது ஒரு பாக்கியம் நமக்கு கிடைக்குமா? யாருக்காக கிடைக்குமா? பெரிய விஷயம் இல்லையா? ராமாயணம் பெரியவாளுக்கு எழுத்தாப்புல ராமாவதாரத்தை நம்ம கிட்ட வந்து உட்காந்து நாம் வெறும் வழி நாம் எதுக்கு லாய்க்கு ஒன்றுக்கு லாய்க்கு இல்லை. அப்படி இல்லை, இதெல்லாம் பெரியவாள் நம்ம நான் நினச்சிக்கிறேன். நான் தெரியாது நினச்சிட்டு தான் இது பண்ணேன். மேலே அவளும் நம்ம உட்காந்து நான் கேட்டதுக்கு ஒரு பெரிய விஷயம் சார். நினைக்கணுமா சின்ன வயசுல அந்த வயசுலேருந்தே எனக்கு அது ஒரு இது இன்சிடென்ட்டுன்னா பெரிய இன்சிடெண்ட்டாக நினச்சிட்டு பெரிய விஷயம் தானே இது. இதெல்லாம் சொல்லணும். ரைட்டு. அதுக்கப்புறம் வேறு எந்த கேம்புக்கு போயிருக்கேன் பெரியவா இருந்த கேம்புக்கெலாம்? அதாவது கூட போயிருக்கேன். இல்லை நம்ம ஊரில் தஞ்சாவூர் ஜில்லாவிலேயே கோனேரி ராஜபுரம்லாம் போனீங்களா? திருவாரூர்லேருந்து. அதாவது எப்படின்னா கண்டினியூஸாக ஜேர்னியில் போக மாட்டேன். நம்ம நீங்கள் வேலை ஒரு 5-6 ஊர் போவேன் கூட. போயிட்டு அது மூணு வந்துடுவேன். சரி சரி, அவ்வளோதான். இருப்பேன் பெரியவாட்டு போய் ஊருக்கு போயிட்டேன். நான் போயிட்டு அப்படி வந்துடும். ஆற்றுல ஏதாவது உங்களுக்கு சிரமங்கள் வந்து நீங்கள் பெரியவாளை பிரார்த்தனை பண்ணிட்டு அதேமாதிரி ஏதாவது ஆயிருக்கா? அப்போ இதெல்லாம் இது இல்லை. பட் பெரியவாட்டை போய் சொல்லிவிடுவோம், இந்த மாதிரி சிரமம் இருக்குங்கிறத சொல்லிவிடுவோம். இல்லை நீங்கள் வந்து உங்களுக்கு கல்யாணம் ஆகி உங்களுக்கு குடும்பம்னு வந்து நீங்கள் குழந்தைகள் குட்டிகள்லாம் வந்த அப்புறமா உங்கள் ஃபேமிலின்னு தனியாக வந்துடுதோ, அந்த சந்தர்ப்பத்துலேயும் நீங்கள் பெரியவாள்கிட்ட அடிக்கடி போயிட்டு இருந்தது இல்லையா? அப்போ பார்த்துட்டு தான் வந்துட்டு இருக்கோம். பெரியவா உங்களுக்கு சொப்பனத்தில் வந்திருக்காளா? நிறைய வந்துருக்காங்க. இப்போ கூட சைவத்தில் பெரியவார. அப்படியா? ஆமாம். அப்படி வர ஒரு உள்ள ஒரு ஃபுல் சொப்பனம் பெரியவாள் தான். அப்படியா? ஆமாம். ஒரு பெரியவாட போய் பேசுகிறேன். அங்கே பெரியவா உட்காந்து இப்படியே உட்காந்தே இருக்கா. பேசவும் இல்லை ஒன்றும் இல்லைன்னா பயில் சொல்ல மாட்டேங்கிறா பெரியவா அப்படின்னு சொல்லி இதெல்லாம் வேலை பண்ணிட்டு உட்காந்துருக்கேன். அவங்க யாராரோ ஒன்று பார்த்துட்டு பேசிட்டு போகிறேன். இந்த மாதிரிலாம் கனவுகள் நிறைய வருது. பெரியவா கனவு வருது. பெரியவா சொப்பனத்தில் வருது. இது ஏதாவது உபதேசம் பண்ணியிருக்காளா? மந்திர உபதேசம் எதாவது பண்ணாளா? அதில் பண்ண மாட்டா. அதெல்லாம் பண்ணல. பண்ணா அவன் நாளைக்கு காஞ்சி கம்போடி மொழி என்னதுன்னு வந்துடுவோம். ஜபத்திரி மந்திரம் அந்த ஜெயந்திர ஒருத்தருக்கு தான் அந்த மந்திர உபதேசம். வேறொருத்தரும் உபதேசம் கிடையாது. மகா வாக்கியம்னு வேறு இருக்கு. அது ரைட்டு. அது அப்புறம் இது மாதிரிலாம் இருக்குது. இதெல்லாம் இப்படியே பெரியவா சித்தியானது உங்களுக்கு எப்போ இங்கே மெட்ராஸில் இருக்கும்போது தான் பெரியவாங்க சித்தியானால? பெரியவா சித்தியானது 94ல். அப்போ நீங்கள் மெட்ராஸில் இருந்தீங்களா? இல்லை, மெட்ராஸில் தான் இல்லை. மெட்ராஸ் நான் 1942 மெட்ராஸ் தான் சார். அப்படியா? சரி சரி. அப்புறம் இன்ஃபர்மேஷன் முதல்ல நான் வந்து இன்சூரன்ஸ் கம்பெனி எஸ்பிஐ இன்சூரர் சவுத் இந்தியா கோஆப்ரேட்டிவ் இன்சூரன்ஸில் சேர்ந்தேன். ஓகே. இது 56ல் எல்ஐசி ஆச்சு. சரி. அப்போ எங்களெல்லாம் அங்கே அப்சர்வ் பண்ணி விட்டோம். ஓகே ஓகே. ஸோ பிகேம் எல்ஐசி எம்ப்ளாயி. எல்ஐசி எம்ப்ளாயி. இது அம்மா உங்கள் அம்மா இறந்து போனோடனே காலகதி ஆனோடனே நீங்கள் பெரியவாள்கிட்ட போய் அப்புறமா போய் பார்த்து பேசினீங்களா? நான் பார்த்துருந்தேன். என்ன சொன்னா? அதை பற்றி தான் கேட்டாளா? ஒன்று கேளு. எல்லாம் யார் பண்ணா? நான் தான் பண்ணேன் அப்படின்னு. என் மேலே அவருக்கு ரொம்ப நாளாக ஒரு இது உண்டு. பெரியவாளுக்கு எதாக இருந்தாலும் என்கிட்ட கூப்பிட்டு ஒப்பிச்சுடுவான். நான் நிச்சயமாக பண்ணிட்டு வந்துடுவாமோ அப்படின்னு. நாளைக்கு தான் இன்னொரு இன்சிடென்ட் சொல்ல போகிறேன். அது ஒரு இன்சிடென்ட் இருக்குது. சொல்லுங்க. விளையாட்டு முடியாதானே அவர் ஒரு 20 வருஷம் நான் பண்ணினேன். ஓஹோ. இப்போ தான் 2005 வரலும் நான் பண்ணியிருக்கேன். ஓஹோ.
அதாவது சாம்பமூர்த்தி சாஸ்திரிகளுக்கு அப்புறமா? அவர் 85 காலமானார். அப்புறமா நீங்கள் பண்ண ஆரம்பிச்சிட்டு? நான் உடனே நாமே பண்ண ஆரம்பிச்சுவிட்டேன். நான் பண்ண போகிறேன்னு எனக்கு தெரியாது. என் பொண்ணு கல்யாணம் வந்தது அப்போது அந்த பீரியடில். என் பொண்ணுக்கும் தாத்தா தானே சாம்பூர் சாட்சி. ஆமாம் ஆமாம். அதனால் நான் பெரியவாட்ட போய் இப்போ ஜெயேந்திர சுவாமியில் அப்போது யாத்திரையில் இருந்தார். யாத்திரையில் தான் இருந்தார். இப்போ சின்னவர் தான் இருந்தார் இங்கே. நான் என் ஒய்ஃபு, என் தங்கை, என் பெரிய பையன் கணேசம். அதுவும் சொல்கிறேன். நான் ஒரு விஷயம் நல்லா அதெல்லாம் அது சில பேர் ரெஜிஸ்டர் பண்ண மாட்டோம். அதை பற்றி நமக்கு என்ன, இது நமக்கு தெரிஞ்சுக்கிறதுக்கு தானே. என் பிள்ளை கல்யாணம் பண்ண மங்களம், என் பிரதரில் ஒரு 5-6 பேர் போயிருந்தோம். அதுக்கு முன்னாடி கூட இன்னொரு சொல்கிறேன். போயிருந்தோம். அப்போ எல்லாம் ஆச்சு. எல்லோரும் பிரசாதம்லாம் ஒரு தட்டு நிறைய எல்லாம் வச்சு இது அப்படியே எல்லோரும் சேர்ந்தாப்புல எடுத்துப்போ அப்படின்னால அப்படின்னா சரி கல்யாணம் பொண்ணுங்க கல்யாணம் பண்ணுவீங்க அப்படின்னா கல்யாணம் மங்களம் அப்படின்னா நின்றுருந்தா அவளுக்கு ஆரோக்கியம் பண்ணி இன்ஸ்டியூட் வச்சு கொடுத்தா பெரியவா. சரி போய் ஒரு நாள் இருக்க இன்னும் ஒரு வருஷம் இன்னைக்கு தங்க புத்திரினால எங்களுக்கெல்லாம் வேப்பம் பூ இது கொடுக்குறா. அப்போது என் பொண்ணு மங்களம் அப்படின்னு அப்படின்னால அடித்து காமிக்கிறா. எடுத்து போகணும்னா எடுத்துட்டோம். இப்படி போனோம். இங்கே வானம் கூப்பிட்டா. பாலபிரிவா இருக்கா, அவளுக்கு முன்னாடி அவளுக்கு பத்திரிக்கை வச்சுட்டு அதான் அது ஏற்பாடு தான் வந்திருக்கேன். இங்கே பெரியவாளை பார்த்துட்டு அங்கே தான் போயிட்டு இருக்கேன் போ அப்படின்னு. சரி போகணும். திரும்பியும் கூப்பிட்டு நிறைய கூட்டம். 2 பேரில் வயிற்றா எல்லோரும் இருந்தான். நீ அதாவது எங்கள் மாமாவுக்கு பெரிய பிள்ளை, அவர் பெரிய பிள்ளை ஒரு பொண்ணை நான் கல்யாணம் பண்ணிட்டேன். பிள்ளை செத்து போட்டான் 40 வயசில். கல்யாணம் ஆகி அவனுக்கு 2 பொண்கள். அவன் காலமாயிட்டான். அதுக்கப்புறம் அவர் வயசில் நாங்கள் அவர் காரியம் பூரா நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். அதனால் அது பெரியவாளுக்கு நல்லா தெரியும். யாரை போய் ஃபார் எவ்ரிதிங் நான் இங்கே பெரியவாட்டை வந்து சாமன் நான் சொன்னார் அப்படின்னு சொல்லி வந்து இன்டர்நெட்லாம் கேட்டு போயிட்டு வந்துருந்தேன். அவர் காரியம் நான் தான் பார்த்துட்டு இருந்தேன். பெரியவா உடனே இப்படி நாளாக அவன் காரியம்லாம் நீ பார்த்துட்டு வந்துட்டு இனிமேல் அந்த இடையாட்டு விழாவை நீயே பண்ணிவிட்டு வா அப்படின்னால அது நியாயமாக நான் பண்ணுறது இல்லை. ஆமாம் நீங்கள் வந்து பொன் சைடில் வந்துட்டேன். ஆமாம் பண்ண வேண்டியவன் ஜெயதீஷம். ஆமாம் அவன் நேர் வழி. அப்படி வாழ யாருமே அவா நேர் வழி இல்லை. அந்த வம்சத்தில் வந்தவா தவிர இதை விளையாட்டு இப்படி அப்பா வேறு இவாளுடைய தாத்தா வேறு. ஆமாம் அதான் தம்பி சாஸ்திரி வம்சம். அது இது நமசாஸ்திர வம்சம். அன்னைக்கு பிரிவா சொன்னால் நீ விளையாட்டு முடிவாக நீயே போட்டு வந்துடும் அப்படின்னால அவனுக்கு உத்தரவாச்சு. அன்றையிலே 20 years பண்ண கண்டினியூஸாக எவ்ரி இயர் கோ தேர் பண்ணுவேன். மன்னிக்கு பரப்பு உடனே போட்டு மெட்ராஸ் பண்ணுவேன். நேராக மெட்ராஸ் வர மாட்டேன். எடுத்துகிட்டு காஞ்சிபுரம் போடுவேன். ஆமாம் பிரசாதத்தை கொண்டு பெரியவாளை கொடுத்துட்டு நான் பாட்டு ஓரத்தில் நின்றுருப்பேன். இந்த பெரிய பிரயாசம் பண்ணுவான். ஏதோ ஒருத்தர் வந்திருக்காரு இருக்கிறாரு. அவர் யார் ரொம்ப அவசர காரியமாக வந்திருக்காரா இல்லை இருந்து வந்த காரியத்தை பார்த்துட்டு போக போகிறாரா அப்படின்னு இருக்காரு. அப்படின்னா இல்லை நான் உடனே இன்னொருத்தர் வந்து என்னை கேட்டு பதில் சொல்ல இடமே வைக்கலை. நான் வந்து அந்த காரியம் முன்னுக்காக தான் வந்திருக்கேன். சும்மா நான் ஜென்ரலாக பெரியவாளான்னு தான் உட்கார மாட்டேன் கீழே. நான் ஒரு எங்கேயாவது நின்றுட்டுருப்பேன். அவ்வளோதான் சொன்னேன். சரி அதுக்காக தான் வந்திருக்கேன், இங்கே தான் இருப்பேன். இருந்து எல்லாம் காய்கறி பெரியவாட்டு சாமி கொடுத்துட்டு தான் போக போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டேன். சரிப்பா அப்படின்ட்டா எல்லாம் விளையாட்டு. ஆமாம்
அவளே ஒரு என்னை கூப்பிட்டு இப்போ குதிரை மத்தியானம் அது ஒரு அந்த ஒரு தனியாக இன்சிடென்ட் தான் சொல்லணும் அதை நான் அது ஒரு இன்சிடென்ட்டில் இருக்கு. ஒரு நாள் மத்தியானம் கூப்பிட்டு அது நீயே ரிஷிகேஷத்தில் ஜெயந்தர் இருந்தார் பிரசாத்தை நீயே கொண்டு போய் கொடுத்துட்டு வந்துடும் அப்படின்னு விட்டா. அப்படியா? அந்த இன்சிடென்ட்டு அதனோடு சேர்க்க வேண்டிய இன்னொன்று இன்சிடென்ட்டோட சேர்க்க வேண்டியது. சொல்லுங்க. அதை வச்சு அது பண்ண சொல்லி விட்றேன். ஏன்னா கம்பெனி நாம் கம்பெனி பண்ணி விடுவோம்ஸா கொடுத்துருவோம். சரி. அப்புறம் பெரியவா வந்து கொடுக்குற இந்த மாதிரி பிரசாதம் இருந்தவங்க கொண்டு போய் வச்சேன். அதில் நீங்களும் சொல்லுங்க பார்க்கலாம் எதற்கா அவரை பண்ணார் அப்படின்னு. பிரசாதம் உள்ளே வச்சேன் அவர்கிட்ட. அதுலேருந்து அதை என்ன பண்ணுற வழக்கம் அச்சத்தை முன்னெல்லாம் அச்சத்தையும் திராட்சை பழமும் சேர்த்து வச்சுட்டு இருந்தா. அதெல்லாம் இந்த திராட்சை பழம் வீணாக போயிடும். அதுக்காக இப்போல்லாம் என்ன பண்ணுறா 2 துணி அகலமான துணி கலர் துணி வாங்கி இப்போ கலர்லேயே விற்கிறது இல்லையா பெரிய காபி மாதிரி அதை வாங்கி முண்டலி அச்சத்தையும் ஒன்று திராட்சை வச்சு கட்டி கொடுத்துட்றா இப்போல்லாம். அந்த மாதிரி கொண்டு போய் வச்சேன். என்ன பண்ணால் அந்த திராட்சை பழம் ஒன்று ஒன்றா எடுத்து பிள்ளைங்க என்ன அப்படியே என்னை கேட்டுட்டேன். எத்தனை பேர் வந்திருப்பா பிராமணர்களுக்கெல்லாம் என்ன கொடுத்தா இது மாதிரி இந்த ஆளானை பற்றி வஸ்திரம் வேஷ்டி என்னென்ன கொடுத்தா எல்லாம் சொல்லு எல்லாம் சொன்னேன். இந்த எக்ஸ்ட்ரா எல்லாம் என்ன கொடுத்துருப்பா அதெல்லாம் நான் சொன்னேன். இவங்களுக்கு நான் எரிச்சாடி கூட கொடுத்தா அப்படின்னு. நான் வாங்கலை. எனக்கு எப்போதும் சார்ஜ் கொடுப்பார். நான் வாங்க மாட்டேன். மடத்துக்கே எனக்கு வேண்டாம். அப்புறம் அந்த ராசிபுரத்தை எடுத்து முடங்கையில் அப்படியே ஒன்று ஒன்றா எடுத்து வச்சுக்கிறா. என்னோட பேசிகிட்டே இருக்கா. ரெண்டாம் சேர்ந்தாப்பு நடக்கிறது. எதுக்கு அடுத்தா சொல்லுங்க பார்ப்போம். தனித்தனியாக பிரித்து வைக்கிறதுக்கா? இல்லை அதான் அவளை கேட்குறேன். இது தனியாக அவனே கொடுத்துருக்காளே ராட்சத்தை எடுத்து ஒன்று ஒன்றா கையில் வச்சுப்பானு. அது சாப்பிட முடியுமா? அவர் பிஷம் இல்லை இன்னும். அவள் குருபக்தி புரிந்த ஒரு அவள் அவிஷுரா பிரசாதம் கொண்டே கொடுத்தா சரி அதை வாங்குவார். அப்படியே மாடல் வச்சுப்பார், கண்ணில் வச்சுப்பார், சிரசில் வச்சுப்பார், பண்ணிட்டு தான் கீழே வைப்பார். அப்படி வழக்கம் பிடிவா. அவள் மாதிரி இனிமேல் அந்த குருபக்தியில் வந்து அவள் மாதிரி ஈடு கிடையாது. அவள் அந்த கடைசி உருணது மாதிரி ஒரே மாதிரி இருந்தவா. அவள் ஒருத்தர் தான். அன்றைக்கி பார்த்தியோ அன்றைக்கி பார்க்கும்போது அதே காரியத்தை அப்படியே பண்ணவர் வேறு ஒருத்தர் தான். வேறு யாரும் பண்ண முடியாது. மாதிரி எத்தனையோ வருஷம் நான் பார்த்துருக்கேன். அதே அப்படியே எடுத்து கையில் வச்சு இந்த பிரசாதம் முன்னாடி தலையில் வச்சுட்டு மாடோடு அணைச்சிட்டு கண்ணில் வச்சுட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வைப்பான். அந்த மாதிரி இருந்துப்பா. அந்த திராட்சை பழத்தை பொறுக்கி வச்சுட்டு இருந்தா. பொறுக்கியாச்சு. இடத்துக்கு இடம் பண்ணி விட்டா. என்னோட பேசிகிட்டே இருந்துட்டு கடைசியில் நீயே போய் ரிஷிகேஷத்தில் பிரசாதத்தை கொடுத்துட்டு வந்துடும் அது உத்தரவாச்சு. அதை என்ன பண்ணா இந்த பதினஞ்சு மாற்றிட்டா. மாற்றிட்டு இதை அப்படியே எடுத்துப்போ உள்ள ஸ்ரீகண்டம் பிக்ஷை என்ன பண்ணிட்டு இருக்கான். அவனுக்கு இன்னைக்கு பிக்ஷையை சேர்க்க சொல்லு. அப்படியே பிரசாதம் என்ன பக்தி குரு பக்தி யாருக்கு வரும் அப்படின்னால இந்த திராட்சையை அந்த அதில் சேர்க்க சொல்லு. இன்னைக்கு பிக்ஷையில் சேர்க்க சொல்லு. என்ன ஒரு சார் அது மாதிரி யார் பண்ண முடியும் சொல்லுவோம். இது கேட்குற வளர்க்க கூட ரொம்ப பேருக்கு புரியாது. எவ்வளோ அதான் அவள் சின்ன சின்ன விஷயத்தில் கூட வாங்கி விட்டு அதை இது பண்ணியிருக்கா. அதான் பெரிய விஷயம். இது இன்சிடென்ட்டு. அப்புறம் சிவன் சார்ன்னு சொல்கிறேன். அது ரொம்ப வருஷம் மாதிரி 50 வருஷம் இருக்குமோ. அப்போ பெரியவா கேப் வந்து ஆணை கட்டிக்குது. இங்கே மடம் இந்த மடம் இல்லை. சரி. சின்ன காஞ்சிபுரத்தில் யானை கட்டி தெரியல மடம் இருந்தது. ஒரு நாள் சாயங்காலம் சிவன் சார் என்னை கூப்பிட்டு நான் கும்பகோணம் போயிருந்தேன். கும்பகோணம் போயிருந்தப்போ என்னை கூப்பிட்டு இந்த எல்லாத்தையும் விளையாட்டு பெரியவா எல்லாத்தையும் ஒன்று பெரியவா சிவன் சார் எழுதிட்டார்.
ம் எங்கள் இடத்துல உட்காந்து எழுதுறோம் எல்லா படமும். இந்த மாதிரி படங்கள் எவ்வளோ இருக்காது தெரியுமோ எங்கள் இடத்துல. ம் கலர் பண்ணி இது பண்ணுவார். எல்லாத்தையும் அவங்க நிலகண்டி கொடுப்பேன் இந்த படத்தெல்லாம். அவள் சொல்லுவார், சாட்சியம்மா சொல்லுவார், இந்த மாதிரி பணம் கேட்காதே, படத்தை கொடுத்துருவோம் பாட்டு. அப்புறம் அவள் செக் அனுப்பிடுவார் தாத்தாக்கு, மாமாவுக்கு. இந்த மாதிரி தான் பழக்கம். ஒரு இளையராஜா பிரிவாளுடைய படத்தை இதே படம் தான். சாட்சியம்மா இளையராஜா சுவாமி பெரியவா படத்தை பெருசாக எல்லாத்தையும் பண்ணி அதை என்கிட்ட கொடுத்து பெரியவாட்டு கொடுத்துட்டுவா அப்படி என்கிட்ட கொடுத்துட்டேன். நான் எடுத்து காஞ்சிபுரம் வந்துவிட்டேன். மத்தியானம் அந்த எங்கள் பூஜையில் என்ன பெரியவா பூஜைலாம் பண்ணி முடிச்சுக்கணும், அப்புறம் தானே பார்க்கணும். அப்படி சாயங்காலம் சனியில் வந்து நின்றுட்டு இருந்தேன். என்னை பார்த்துட்டா பெரியவா. பார்த்துட்டு இப்படிவா அப்படின்னா, எங்கே வந்தேன், எப்போ வந்தேன் அப்படின்னா, இந்த மாதிரி சாட்சியமா படம் எல்லையாச்சு பிரிவா எல்லையாச்சு புஸ்தகம் சிக்காகும் உருவாட்டி போட்டு அதை எடுத்துகிட்டு வந்திருக்கேன். இப்போ பெரிய பார்க்கலாம் வேண்டா பெரிசா வேண்டா, இவன் யாரை பார்த்து இப்படி எழுதினா எப்படி எப்படி இதுவாகவும் அழகாகவும் கேட்குறாங்க. இவன் யாரை பார்த்து இப்படி எழுதினா அப்படின்னு நான் சொன்னேன். யாரை பார்த்துதான் தெரியல, ஆனால் மடத்தில் ஒரே ஒரு படம் இருக்குது, அது படம், அது ஃபோட்டோ இல்லை அப்படின்னு. ரொம்ப நாளாக இருக்குது மடத்தில் ஒரு படம். ஒரு சின்ன வயசில் பெரியவா அப்படி வஸ்திரத்தை வச்சு ஒரு ஃபோட்டோ ஒன்று. அது ஏதாவது மனசில் அவர் முன்னாள் மடத்துலேயே இருந்திருக்காரு, அவர் நிச்சயம் பார்த்துருப்பார். அதனால் அந்த ஞாபகம் இருக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டேன். அது சரி நல்லா வச்சுரு, அங்கே வச்சுரு, நேரத்தில் வச்சுப்போ அப்படியும் பழத்தை நேரத்தில் வைக்க சொல்லி நீ இப்போ அப்போலாம் வந்து சொன்னேன். எனக்கு ஒரு சந்தேகம் ஒன்று இருக்குது, பெரியவாக சொன்னால் தவிர அப்படின்னு. என்ன சொன்னேன் அப்படின்னா, நான் வந்து 1947 ராமாயணம் வாசிக்கிறேன். அப்போ ஆரம்பித்தேன். பட் ரெகுலராக ஆரம்பிச்சதுன்னா 1947 ஆரம்பித்தேன். ரெகுலர் விட்டு போச்சு. 49 ரெகுலராக ஆரம்பித்தேன். பாலகாண்டம் ஆரம்பிச்சு உத்தரகாண்டம் ஒன்று வாசிப்பேன். அது தொடர்ச்சியாக இது ஆனோடனே அடுத்த வாசிக்கிட்டே போயிட்டே இருப்பேன். ஒரு நாள் கூட ராமாயணத்தில் நாளே கிடையாது, அந்த மாதிரி வாசிச்சுட்டு இருந்தேன். அந்த ஒவ்வொரு தடவையும் பட்டாபிஷேகம் ஆரம்பிச்சே ஒரு பிரம்மச்சாரி, ஒரு பிராமணன், சுமங்கலி 3 பேருக்கு சாப்பாடு போடுவேன். இது பண்ணிட்டு இருந்தேன். அப்புறம் நம்மளால் முடியலையோ, சர்க்கம்ஸ்டான்ஸில் வச்சு ஃபேமிலி ஒன்றும் சரியாக இல்லை, சரி போச்சு அதுவும். பட் இந்த பாராயண மாதிரி இருக்கிற இன்னும் நடக்கிறது. இப்போ வயசானதால் முடியலேங்கிறதுனால இப்போ சுந்தரகாண்டம் மாதிரி நிச்சயம் பாராயணம் பண்ண. சரி, அட்லீஸ்ட் நல்லா ஃப்ளூண்ட்டாக வாசிக்கிறோன்னா வாசிப்பேன். அதுதான் பெரியவா பக்கத்துலேயே உட்காந்துட்டு ராமாவதாரம் கேட்டாலே அந்த பலன் இப்போ வந்து நடந்துட்டு இருக்கு. சுந்தரகாண்டம் வந்து இப்போ 3 சர்க்கமாக கட்டாயம் வாசிக்குவேன். நான் மேக்ஸிமம் இன்னும் சின்னதாக இருந்து வச்சுக்குவா 5 வரலும் ஓடும், அந்த மாதிரி வச்சுட்டு. அப்போது கேட்டேன் பெரியவாட, நான் உத்தரகாண்டம்னு பாலகாண்டத்தில் ஆரம்பிக்கிறேன், உத்தரகாண்டத்தில் ஒன்று முடிக்கிறேன், யுத்தகாண்டம் ஆனோடனே பட்டாபிஷேகம் வாசிக்கிறேன், நல்லா பண்ணுறேன். அந்த உத்தரகாண்டம் வீட்டில் வாசிக்கப்படாது அப்படின்னு ஜனங்கள்லாம் சொல்கிறாளே, அதை வாசிக்கலாமா வேண்டாமா? பெரியவா வாசின்னு சொன்னால் பண்ணுறேன், இல்லைன்னா இதோடு நிறுத்திவிடுறேன், பாக்கியெல்லாம் வாசிக்கிறேன் அப்படின்னு சொன்னேன். வேற ஒன்றும் சொல்லவே யோஜனையே பண்ணல. நீ பாட்டு வாசின்னு போ. அதனால சிவன் சாரும் நம்ம பிரசனோடு சேர்ந்து இது அதில் சேர்க்கலாம் போன மாதிரி. ஃபர்ஸ்ட் கிளாஸ்.
இன்னும் கூட இருக்காமல் இருக்கு. நீங்கள் யோசிச்சு நோட் பண்ணிக்கோங்க சார். श्री चंद्रशेखर गुरुर्भगवान् शरण्ये, श्री चंद्रशेखर गुरुर्भगवान् शरण्ये, श्री चंद्रशेखर गुरुर्भगवान् शरण्ये, त्वत्पाद भक्ति भरित फल पुष्पपाणिः